இன்றைய வேத வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Wait for the Lord, be strong and take heart and wait for the Lord. Psalms 27 verse 14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் மிகவும் குழப்பத்துடன் இருக்கும் நிலையில் இன்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சற்று பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருக்கும்படி கூறுகிறார். ஏனென்றால் நாம் நம்முடைய தேவைகளை குறித்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அவர் அறிவார். எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நினைப்பதற்கும் மேலான சந்தோஷமும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்கு இன்று தேவன் சித்தமாக இருக்கிறார். மேலும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று தேவன் கூறுகிறார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புவித்து காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற துணையை ஆசீர்வாதமாக கொடுப்பதற்கு தேவன் இன்று சித்தமாக இருக்கிறார். அதுபோல பல காரியங்களை எண்ணி கவலையுடன் இருக்கும் நமக்கு இன்று தேவன் கூறுகிறார், அவருக்காக அவருடைய நாமம் மகிமைப்பட அவருடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று இன்று தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சிறந்தவற்றை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதற்கு நாம் பாத்திரவான்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கென்று நாம் ஒப்புவிக்கும் பொழுது அவர் நமக்கு நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை இன்று முதல் வாய்க்க பண்ண போவதற்காக நாம் நன்றி செலுத்தி கர்த்தருக்காக காத்திருந்து வரப்போகிற ஆசீர்வாதத்தை எண்ணி கர்த்தருக்குள் சந்தோஷமாக ஜீவிப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்க ஆராதிக்க இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லையே என்றும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டு குழப்பத்துடன் இருந்த எங்களுக்கு இன்று உம்முடைய வார்த்தையை கொண்டு காத்திருக்கும்படி கூறியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை சிருஷ்டித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை இம்மட்டும் காத்து வந்த தேவன் இனிமேலும் எங்களுடன் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் பெயரில் ஆமீன். இன்றைய நாளுக்கான வினா, கர்த்தருடைய மகிமை கடந்து போகும்போது மோசேயை எங்கு வைத்து தன்னுடைய கரத்தினால் மூடிக்கொண்டார்? விடையை பதிவிடுக. When the glory of the Lord passed away, where did he put Moses and cover him with his hand? Post your answer. நேற்றைய தினத்திற்கான விடை, நூனின் குமாரனாகிய யோசுவா. விளக்கம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Praise the Lord.